ஹலோ மக்களே, ஹேவ் அ நைஸ் டே ஃபார் எவ்ரி ஒன். லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று நம்ம மனசுக்கான அமைதி, இன்னொன்று நம்ம உடலுக்கான முழு ஆரோக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தேன். அதை பார்த்து நான் பயந்து அலறடிச்சு ஓடி வந்துட்டேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் நான் முன்னெல்லாம் எங்கள் ஊரில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா போவோம், ஒரு ஓபி ஷீட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், போய் ஒரு ஊசி போடுவோம் வந்துடும். இங்கே என்னடா பார்த்தா போன உடனே நம்மளோட மொத்த இன்ஃபர்மேஷனும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நமக்கு ஒரு புக்கு, ஒரு கார்டு, அவங்க கார்டுங்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மினி சைஸ் நோட் புக் மாதிரி இருந்துச்சு. கொடுக்குறாங்க, ஏதோ ஹோம் ஒர்க் நோட் பண்ணுறது அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நான் 2 மாத்திரை வாங்குறேன் அப்படின்னா கடையில் போய்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 மாத்திரை ஏதோ ஒரு 2 மாத்திரை வாங்கினா அதில் ஒரு மாத்திரை சரியாயிடுனா திருப்பி அந்த ஒரு மாத்திரை போடாமேனது அது குப்பைக்கு போனாலும் பரவாயில்ல, என் காசு வேஸ்ட்டாலும் பரவாயில்ல, அதை நான் உள்ளே இன்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்காக பல கோடி மதிப்பில் என்னோடய உடம்பை நான் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த அந்த புக்லெட் பார்க்கும்போது, புக்லெட் மாதிரி இருக்குது, அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்னடா இது எப்படி இருக்குது, நம்ம உடம்பு சரி பண்ண தானே வரோம், ஏதோ உடம்பு நம்மளுக்கு பேஷண்டாகவே ஆக்கி உட்கார வச்சுருங்க. நம்மளுக்கு இந்த புக்லெட் பார்க்கும்போது ஒரு நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து வாங்கி ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவாங்க. பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம ஒன் டைம் வரப்போகிறோம், சரி பண்ண போகிறோம், திருப்பி நம்ம வந்து வராமல் இருக்கிறதுக்கான வழியை அவங்க கொடுக்கணும். அகெயின் கண்டினியூஸாக கான்ஸ்டண்டாக நம்ம எப்போவுமே டாக்டர்ஸை மீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இவங்க அந்த கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம மருத்துவமனை பக்கத்தில் போகாமல் இருக்குமோ அவ்வளோ தூரம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ பெரிய புக்கில் கொடுத்து நம்ம பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஹாஸ்பிட்டலில். பட் இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது. இங்கே கேளாம்பாக்கம் டு கேளாம்பாக்கம் ரோட்டில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. 2 ஹாஸ்பிட்டல் நான் போனேன் பக்கத்தில். ஒரு ஹாஸ்பிட்டல் என்னென்னா பார்த்தா அவங்க ஒரே ஒரு கார்டு தான், அது கார்டு மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு அட்டை மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு மினி புக்லெட்டே கொடுத்துட்டாங்க. பார்த்தவொடனே எனக்கு ஷாக். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன்ல, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் விசிட் பண்ணுறதே எனக்கு பயங்கரமாக கஷ்டம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு. ஏன்னா அதுவே டிசப்பாயின்மெண்ட், நம்ம உடம்புல தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம பார்ப்போம், ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது ஐயோ நமக்கு எதுவும் ஆயிடுச்சு நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா நமக்கு பயங்கரமான பயம் இருக்கும். அதில் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட ஏன்னா நம்மளாலே முடியாது நம்மக்கிட்ட 1000 கேள்வி கேட்டு நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு புக்லெட்டை கொடுத்து, அந்த புக்லெட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு எப்படி நம்ம ஃபீல் ஆச்சு, நமக்கு பெரிய நோய் இருக்கோ ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நான் அப்படி அள்ளு விட்டுருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு அதை விட அள்ளு விடுது நேற்று. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சொசைட்டி இது எதுக்காக இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரில. இது ரைட்டு, எப்போவும் பதிவான ஒரு ஆள் இவங்க உடம்புல இவ்வளோ நோய் இருக்குன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு போயின்னு சொல்லி ஒரு நல்ல டேட்டா கலெக்ட் பண்ணி இதிலே வச்சுக்கலாம். அது ஒரு சைடில் போக நல்ல விஷயம். பட் இருந்தாலும் இது ஏதோ ஹாஸ்பிட்டல் வரது ஒரு வெல்கம் மாதிரி வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிக்கல. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது என் ஃப்ரெண்டுக்கு வந்து கடவுள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, அதனால் அவன் மருத்துவமனைக்கு அதிகமாக போகிறான் எனக்கு தெரிஞ்சு. உங்களில் எத்தனை பேர் கடவுள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா இப்படி சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல ஒரு கத்தியுமே படாமல் நம்ம சரி செய்யறதுக்கான எல்லா வேலையும் கடவுள் மட்டும்தான் பண்ண முடியும். கத்தி போட்டு பண்ணுறது மனுஷ கடவுள் அப்படின்னா, கத்தியே எல்லாம் பண்ணுறது உண்மையான கடவுள். அதனால் மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கணும்னா, ஏன்னா நான் மோஸ்ட்லி கடவுளை நம்புகிறேன், அதனால் சொல்கிறேன், மருத்துவமனையை நீங்கள் தவிர்க்கணும்னா கடவுளை நீங்கள் தவிர்க்கவே கூடாது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற கதைக்கு நம்மளுக்கு பெரிய கஷ்டம் வரலாம், அது சின்னதாக நமக்கு கொடுப்பாரு. அந்த சின்ன கஷ்டமே நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதுக்கே நம்ம ஐயோ அம்மான்னு கத்துவோம். பட் அந்த பெரிய கஷ்டத்தை கொடுத்தா கண்டிப்பாக நம்மளை 6 அடிக்கில் சாமமாக போயிட வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தான் கொடுத்தாலும் அவர் என்னத்தை கொடுக்காரோ அதை அவரே எடுத்துப்பார். அவர் என்னத்தை எடுக்கிறாரோ அதை இன்னும் பெட்டராக அவரே கொடுப்பார். நம்ம கஷ்டங்களை நம்ம கொடுத்தாலும் சரி, நம்மளோட இஷ்டங்கள் நமக்கு கொடுத்தாலும் சரி, பீரியட் ஆஃப் டைம் மட்டும்தான். அந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் சமாளித்த போதும், அப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம். சொல்லப்போனால் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், வேலைக்கு போகிறாங்களும் தெரியும், அது ஷிஃப்ட் கணக்கு பண்ணி இந்த மாதிரி தான். ஒரு டைமுக்கு உள்ளே போகும், ஒரு டைமுக்கு வெளியே வந்துடும். ஸ்கூல் பிள்ளைங்கன்னா கரெக்டாக என்னது ஷாப்பாக 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 4 மணிக்கு முடிச்சுருவாங்க மோஸ்ட்லி ஜென்ரலாக. இதே தான் என்னது நிறைய இடத்துல. இதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். 9 to 4 தான். 9 மணிக்குள்ளே போகிறோமா 4 நிமிஷம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வரப்போகிற கஷ்டமாக இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுக்க போகிற இஷ்டமாக இருக்கட்டும், அந்த 9 to 4 மாதிரி தான். சந்தோஷமும் சங்கடமும் 9 to 4 வரைக்கும் நமக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இருந்தே தரும். அந்த 9 to 4 முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக
அடுத்த ரொட்டேஷன் வந்துடும். நைட் பிரைட் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. பட் நைட் மேர் அவாய்ட் பண்ணுறோம், பட் நைட் அவாய்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான். ஏன்னா நம்மளால் நைட் மேர் தான் அவாய்ட் பண்ண முடியும், நைட் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ மக்களே, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதாச்சும் ஒரு கடவுளை நினச்சிக்கோங்க, வேண்டிக்கோங்க. அவர் ஏதாச்சும் நம்ம கனெக்ட் பண்ணுவார் கண்டிப்பாக. அவ்வளோதான் நான் நம்புகிற விஷயம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், முக்கியமான விஷயம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மருத்துவமனை விட்டு தள்ளியே இருந்துக்கோங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 பாதிப்பு. முடியாத பட்சத்தில் போங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். சவரோர் சரி, நீங்கள் என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மக்களே. பாய். I am Varlamji from Altimneon.